ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் சீஸ் ஸ்ப்ரெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து பன்னீருமே இதுமாரி உதுத்துட்டுக்கோங்க. சின்ன சின்ன துண்டாக உதுத்துட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடிசாக சாப் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, இது தேவையான உப்பு ரொம்ப போடணும் தேவையில்லை. அப்புறம் வந்து காரத்துக்கு மிளகுத்தூள். நான் எதுவுமே வேறு சேர்க்கலை. நான் இதில் வெறும் இது மட்டும் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்ட வேறு டொமேட்டோ, குடை மிளகா அதோட நீங்கள் சேர்த்துக்கலாம் இருந்தால். என்கிட்ட இருக்கிறத வச்சு சிம்பிளாக நான் செய்கிறேன். அப்புறம் இந்த தோசைக்கல்லை பற்ற வச்சுட்டு ப்ரெட்டை வச்சு இந்த ஸ்டஃபிங்கே உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுற்றி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து சீஸ் நான் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுறேன். அதுக்கு மேலேயும் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் தீயாது நமக்கு. திரும்பி போட்டு திரும்பி 2 சைடும் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வேக வச்சு இப்படி எடுத்திங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான பன்னீர் சீஸ் கேக். 2 ஸ்லைஸாக பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான பன்னீர் சீஸ் ஸ்ப்ரெட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.